ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். நன்கு படித்தவன். அவன் கனவு ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும். அவனும் தினமும் ஏதாவது படித்துக் கொண்டே இருப்பான். தொழில் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்று ஏதாவது பார்த்துக் கொண்டே இருப்பான். ஒரு நாள் தொழில் ஆரம்பித்தான். தொழில் நன்றாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு தடவை தோற்றான். எல்லாரும் பார்த்துட்டு, "பரவால்ல, முயற்சி செய்" என்று சொன்னார்கள். 2வது தடவையும் தோற்றான். "அவனால இதெல்லாம் முடியாது" என்று பேச ஆரம்பித்தார்கள். 3வது, 4வது 10 தடவை தோல்வியை மட்டுமே சந்தித்தான். அவன் நண்பர்கள் அனைவரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி பேச ஆரம்பித்தார்கள். "உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஏதாவது வேலைக்கு போலாம்ல? எதுக்கு இப்ப இந்த தொழில் ஆரம்பிச்சுட்டு உட்கார்ந்திருக்க?" ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி அவன பேசிக் கொண்டிருந்தார்கள். அவனும் மனம் தளர்ந்து போனான். அவனும் நாம என்ன தப்பு பண்றோம்? எங்க நம்ம தப்பு பண்றோம்னு எல்லாத்தையும் சரி செய்ய ஆரம்பித்தான். ஒரு நாள் நம்மளால முடியாது, நிறுத்திடலாமா என்று கூட நினைத்தான். ஆனா, அவன் எடுத்த ஒரே முடிவு இதுதான். இன்னொரு தடவை முயற்சி. அந்த 11வது முயற்சி தான் அவன் வாழ்க்கையையே மாற்றியது. அவன் தன் தொழிலில் சிறந்து விளங்க ஆரம்பித்தான். வெற்றி பெற்றான். முன்பு சிரித்தவர்கள் அனைவரும் எப்படி எப்படி என்று அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். எப்படி இதை பண்ண என்று அவன் நண்பர்கள் அனைவரும் கேட்டார்கள். அந்த அளவுக்கு தன் தொழிலில் சிறந்து விளங்க ஆரம்பித்தான். நண்பா, நீ இப்போ 10வது தோல்வியில் இருந்தால் நிறுத்தாதே. அடுத்த முயற்சி தான் உன் வெற்றி. நண்பா, தோல்வி என்பது முடிவல்ல. அது ஒரு வெற்றியின் ஆரம்பம். எடிசன் போன்றோர் பலமுறை தோல்வியுற்றுதான் வெற்றியை கண்டனர். ஒவ்வொரு தோல்வியும் அவர்களை வெற்றிக்கு அருகில் கொண்டு சென்றது. நண்பா, தொடர்ந்து முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.